ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி vlogs. இன்னைக்கு வந்து சண்டே ரோட்டரியில் எங்கள் குயின் சிட்டி சார்பாக ஒரு 1000 பேருக்கு HPV வேக்சின் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இன்னைய டே வந்து எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து சனிக்கிழமை நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எந்திரிச்சு கிளம்பிட்டோம். எனக்கு ரோட்டரியில் வேலை, அதனால நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். கமல் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், இருந்தாலும் உனக்கு கால்வலி இருக்குது, நீ பஸ்லலாம் போவேன்னா நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி கமல் கொண்டு வந்து என்னை ட்ராப் பண்ணாங்க. இன்றைக்கி எங்கள் ரோட்டரி கிளப் குயின் சிட்டி சார்பாக ஒரு 1000 பேருக்கு ஃப்ரீ வேக்சின் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். வேக்சினுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தோம். 1000 பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நான் கையலுக்கு வேக்சின் போடும்போது அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இந்த ஃப்ரீ HPV வேக்சின் எங்கள் ரோட்டரி கிளப் குயின் சிட்டியில் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். பாப்பாவுக்கு வேக்சின் போட்ட வீடியோலேயே நிறைய பேர் சேலமில் இருக்கா, சென்னையில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு நாங்கள் திண்டுக்கல்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கூடிய சீக்கிரம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரும் அப்படின்னு நம்புகிறேன். சர்விக்கல் கேன்சர் பற்றின அவேர்னஸ் இப்போ நிறைய இடங்கள்ல நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அதுக்கான வேக்சினும் சீக்கிரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 8 மணிக்கே வேக்சின் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த வருஷத்துக்குள்ள 1000 பேருக்கு ஃப்ரீயாக வேக்சின் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். 1000ஐயும் தாண்டி இப்போ வேக்சின் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களோட இந்த மிகப்பெரிய ஈவெண்ட்டுக்கு திண்டுக்கல் கலெக்டரும் மேயரும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஆஃப்டர்நூன் வரைக்குமே ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது வேக்சின் போடுறது. பாண்டியக்கா தாரணிக்கு வேக்சின் போடணும்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. வேக்சின் போட்டுட்டு இன்னைக்கு எங்கள் ரித்துவின் குட்டிக்கு மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்றனால எல்லாரும் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒட்டிக்கிச்சு பாப்பா, நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்க. நாளைக்கு கொஞ்சம் சரி ஏறுங்க. பாய். திண்டுக்கல்ல இருந்து எங்கள் வீடு வரைக்கும் மாமா கார்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டோம். இங்கேருந்து கையல் கண்மணியையும் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றனால ஈக்கோ எடுத்துக்கிட்டோம். கமல் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் மட்டும்தான் போகிறோம். ஒரு பட்டு கூட தூங்காம ராத்திரில என்ன பண்ணீங்க? சிவராத்திரி மாமா 11:30க்கு பஸ் ஏறினேன் மாமா. 3:45க்கு டோல்கேட்டு. அப்புறம் எங்க நாத்தனா ஒரு 8 நாள் கழிச்சு பார்த்தனா அது கூட பேசிட்டே இருந்தா மணி 6 ஆயிடுச்சு. அதனால ராத்திரி ஃபுல்லா தூங்கல. ஆமா. நீ என்ன நினைச்ச? இப்போ உளர ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். ஆமா, இன்னும் போதை இப்பதான் போதை ஏறி. உறங்காமலே உளறல் வரும், இதுதான் ஆரம்பம். அடடா மனம் பறிபோனதே, அதில் தானே இன்பம். காதல் அழகானதா இல்லை அறிவானதா, காதல் சுகமானதா இல்லை சுமையானதா, என் அன்பே என் அன்பே. மேகமாய் வந்து போகிறேன், எண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்றுதான் உன்னை சேர்ந்தது. மாம்ஸ் நேயர் விருப்பம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும். அப்படியா? பாடுங்க. ஆனந்தம் ஆனந்தம் பாடும், மனம் ஆசையின் ஊஞ்சலில் ஆடும், 1000 1000 காலம் இந்த பூமழை தூவும், காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன், நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். அப்படிதான் தங்கம். அழகி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்க வெடிச்சது எவ்வளவு தூரம் பேப்பர் பாரு. அவ்வளவுதான், இது அப்படியே போகும். எந்த ஊருக்கு எந்த ஊருக்கோ போகும். எங்கடா போற? இதுதான் கரை மாரியம்மன் கோயிலுக்கு போற வழியா? கரை மாரியம்மன். ஒரு ஆர்ச் இருக்குமே, அந்த ஆர்ச்ல தாண்டி வந்துட்டோமா? பைபாஸ் வந்தனால ஆர்ச்.
ஆத்துல தண்ணியில இருந்தா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாரு. இந்தா அந்த கூடை மாதிரி இருந்தா அந்த கூடை போட்டிருக்காங்க பாரு. இந்தா 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 கூடை இந்தா இந்தா. போகிற வழியில் கூடை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சோண்டு தான் தண்ணி நிற்கிது, இதில் எப்படி மீன் இருக்கும், நிப்பாட்டுங்க மாமா இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குட்டி குட்டியாக மீன் கொயன்னு நிறைய இருந்தது. பக்கத்தில் டேம் இருக்குது. டேமில் இருந்து வெளியில் வர தண்ணியில் இவ்வளோ மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டம் கூட்டமாக போகுது. ஆமாம், எவ்வளோ மீன் தண்டி போரு தண்டி போரு. இதுதான் கோயிலா? வந்து பல வருஷம் ஆச்சு. மோனிக்கோ மொட்டை அடிக்கும் போது வந்தது. அம்மா போட்டிருக்கும் போது உங்க அம்மா வேண்டிட்டு வந்து வாங்க வாங்கன்ட்டு நீ போறவன். ஏய் குனிஞ்சு கழுவுடி. நீதான் செய்யணும். நாங்கள் வேக்சின்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். நாங்கள் போகிறதுக்குள்ளேயே ரித்வினுக்கு மொட்டையெல்லாம் அடித்து அம்மா பொங்கல் வச்சு சேவல் அறுத்து சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ரித்வினும் மகிழினியும் எங்களை பார்த்தாலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. 2 சேவலை அறுத்துட்டு அந்த சைடு குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் 65 மசாலா போட்டு பெரட்டல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து. டீச்சர் நானும் சேமியா சாதம் பார்த்தேன். ரொம்ப குட்டியாக சேமியா ஐஸோட அருமை தெரியுமா உனக்கு? நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் சாப்பிட்டோம். சமையல் வேலை நடந்துட்டு இருந்தது. பொங்கல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா தான் லஞ்ச் எடுத்துக்கிட்டோம். என்னைய விட்டுட்டு குடிக்கிறீங்க, எனக்கு ஊற்றி கொடு. பாய், போயிட்டு வரோம். அடுத்து எப்பமா சேவலா இருப்ப? அடுத்து எப்ப சேவலா இருப்ப? வீட்டுல இருப்பியா? அடுத்து முத்துப்பாண்டிக்கு. அடுத்து முத்துப்பாண்டிக்கா? கொஞ்சம் சின்னதா இருக்கு, பெருசா பின்னாடி. சரிம்மா, அடுத்து முத்துப்பாண்டி கோயில்ல சந்திப்போம். டீச்சர் வரலையா? நீயும் ராஜி கூட போறியா? சுத்தமா விட மாட்டேன். இந்த பிள்ளை எதுக்கடி கூட்டம் வந்தானே அவளை திட்டுவான். அவளையும் சேர்த்து வெளியே அனுப்பிச்சு விட்டுருவான். உனக்கு காளிமுத்துக்கு செட் ஆகாது, வந்துரு. உனக்கு காளிமுத்துக்கு செட் ஆகாது. உன்னைய கூட்டிட்டு போனா ராஜியும் வெளியே தள்ளி விட்டுருவான். மரியாதையா வந்துரு. பாவம், அவனாச்சும் இருந்துட்டு போறா. பாய். அதுக்கு மட்டும் வேமா தலையாட்டுது பாத்தியா? அதுக்கு மட்டும் கத்துது அந்த பள்ளி. அது பள்ளி மேல தான் இருக்காங்க. வார ஐயோ எங்க அப்பா அத்தைய வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. அதுதான் சும்மா சும்மா வருது இல்ல, அத வேற நீ ஏன் கூப்பிடுறேன்? எப்ப கேட்டு பாரு. சொன்னீங்க அத்தை அப்படினா கையையும் வாயும் போ போய் அத புடிங்க போட்டு கையை கழுவி விடு. இப்ப விடு மாமா, இப்ப விடு மாமா. அதுவும் சுத்துது மாமா. ஏ செல்வியம்மா தள்ளுமா. மகிழினிக்கு மொட்டை அடிக்கிற பிளான் தான். பட் அவள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவ அப்படின்றனால அவளுக்கு அடிக்காமல் இன்னொரு 2 நாள் கழிச்சு அடிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ரித்வினுக்கு மட்டும்தான் இன்னைக்கு அடித்தாங்க. சரி பாப்பா ஏதாவது பொம்மை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவள் கையில் காசு கொடுத்தோடனே பாய் சொன்னா முத்தம்லாம் கொடுத்தா. பாய் 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 பாய். சரி
ரிட்டன் போகும்போது அக்கா என்னை ஒட்டஞ்சத்திலேயே ட்ராப் பண்ணிடுங்க, நான் ஒட்டஞ்சத்தில் இருந்து பஸ் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தா போகிற பஸ் எல்லாமே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. என்ன எல்லா பஸ்ஸுமே க்ரௌடாக இருக்குது அப்படின்னாங்க. இன்றைக்கி நல்ல முகூர்த்த நாள், அதனால் பயங்கர கூட்டமாக இருந்தது. சரி நான் திண்டுக்கலுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா திண்டுக்கலுக்கே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கார் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.